ஐந்து கரத்தனை யானை முகத்தினை இந்தின் இளம்பெறை போலும் ஈற்றனை நந்தி மகந்தனை ஞான கொழுந்தினை புந்தியில் வைத்தடி போற்றுகின்றேனே. நமக்கு ஜோதிட ஞானத்தையும் கிரியா யோகத்தையும் தந்த குருமார்களுக்கு நன்றி. ஜோதிட சொந்தங்களுக்கு வணக்கம். இன்றைக்கு இந்த பதிவில் 2025ஆம் ஆண்டு சனி வக்ரம் அடைகிறார். இந்த வக்ர நிலை மிதுன ராசிக்காரர்களுக்கு என்ன பலன்களை கொண்டு வரும் என்று சொல்லி பார்க்கலாம். ஜூலை மாதம் 13ஆம் தேதியிலிருந்து நவம்பர் 27ஆம் தேதி வரைக்கும் தோராயமாக ஒரு 137 நாட்கள், 4.5 மாத காலம் இந்த வக்ரகதியில் இயங்க போகிறார் சனி பகவான். பின்னோக்கி வந்து கும்பத்தில் அமரப்போவதில்லை. 10ஆம் இடத்தில் குருவின் வீட்டில் மீனத்திலேயே அமர்கிறார். அங்கேயே வக்ரம் அடைகிறார். வக்ரம் என்று சொல்கிற போது பின்னோக்கி வருவது என்ற அர்த்தம் அல்ல, இயல்புக்கு மாறாக செயல்பட போகிறார் என்று அர்த்தம். 2 கிரகங்கள் தான் பின்னோக்கி நகர்பவர்கள். ஒன்று ராகு, இன்னொன்று கேது. ராகு கேதுக்கள் ஆன்டி கிளாக் வைஸ்ல பின்னோக்கி நகரக்கூடியவர்கள் எப்போதுமே. இயல்புக்கு மாறாக செயல்பட போகிறார் என்று சொல்கிற போது, சனியினுடைய இயல்பு பண்பு என்று சொல்கிற போது அவருக்கு மறதி, சோம்பல், பிடிவாதம், தாழ்வு மனப்பான்மை, குற்ற உணர்வு, தடை, தாமதம், இது போன்ற அமைப்புகள் எல்லாம் அவருடைய இயல்பாக இருக்கும். சனியினுடைய பண்புகள் இயல்புக்கு மாறாக வருகிற போது பொதுவான நன்மைகளை பார்க்கலாம். நல்ல ஞாபக சக்தி பெருகும். படிக்கக்கூடிய மாணவர்களுக்கு இந்த 137 நாட்கள் அற்புதமான பொற்காலமாக இருக்கும். அது மட்டுமில்ல, பிடிவாதத்திலிருந்து நீங்கள் விடுபட்டு ஒரு சூழ்நிலைக்கு என்ன செயல் தேவையோ பிடிவாதம் இல்லாமல் அந்த சூழ்நிலைக்கு வாழ்க்கையின் வார்ப்பாக இருப்பீர்கள். இது ஒரு அற்புதமான விடயம். அது மட்டுமில்ல, சோம்பல் தனம் இது போன்ற விஷயங்களிலிருந்து நீங்கள் விடுபட்டு புத்துணர்ச்சியும் உற்சாகமும் மிக்க மனிதராக இருப்பீர்கள். இயல்பாகவே ஒரு புத்துணர்ச்சியாக இருப்பீர்கள். சோம்பலில் இருந்து விடுபடுவீர்கள். அது மட்டுமில்ல, தாழ்வு மனப்பான்மை, குற்ற உணர்வு என்று சொல்லப்படக்கூடிய ஒரு மனிதனுக்கு தேவையில்லாத உணர்வுகளில் இருந்து நீங்கள் விடுபட்டு தன்னம்பிக்கை நிறைந்த மனிதனாக கான்பிடன்ஸ் லெவல் அதிகரிக்கும். அது மட்டுமில்ல, தடை தாமதங்கள் விலகும். அதாவது சனி வக்ரம் அடைகிற போது, குறிப்பாக சனி என்று சொல்கிற போது உங்களுடைய தொழில், வேலை, உத்தியோகம், உங்களுடைய வருமானம் இது போன்ற அமைப்புகள்ல ஒரு மேஜர் ரோல் நடத்தக்கூடியவர் சனி. ஆளுமை செலுத்தக்கூடியவர் சனி எல்லோருடைய ஜாதகத்திலும். மிதுன ராசிக்காரர்களுக்கு இப்போது குறிப்பாக 10ஆம் இடத்துல தொழில் ஸ்தானத்துல, அவர் கர்மஸ்தானத்துல இருக்கிறார். அவர் 8, 9 கூடையவர். உடைய பிறந்த ஜாதகத்துல வக்ரம் அடைந்திருந்தால் கூடுதல் நன்மைகள், இன்னும் அதிக நன்மைகள் இருக்கும். உடைய பிறந்த ஜாதகத்துல அவர் மீனத்தில் இருந்தால் இன்னும் அதிக நன்மைகள் இருக்கும். சரி, இப்ப 8, 9 கூடையவர். 8 என்று சொல்கிற போது கடன், நோய், எதிரி, ருணம், ரோகம், சத்ரு, ஒரு மனிதனுக்கு தேவையில்லாத கடன், நோய், எதிரி, வம்பு, வழக்கு, அவமானம், அசிங்கம் இது போன்ற அமைப்புகளை தரக்கூடிய இடம் 8ஆம் இடம். 9ஆம் இடம் என்று சொல்கிற போது பாக்கியம். கெடுதலையும் அவர் தான் தர கடமைப்பட்டவர், நன்மையும் அவர் தர கடமைப்பட்டவர். அதே நேரத்தில் மிதுன ராசிக்கு அவர் கெடுதலை அதிகமாக தருவாரா, நன்மைகளை அதிகமாக தருவாரா என்று பார்த்தால் மிதுன ராசிக்கு அவர் யோகர் தான். நிச்சயமாக ராசிநாதன் புதனுக்கு நன்மைகளையே தருவார். பயப்பட தேவையில்லை. 10ஆம் இடத்தில் அமர்ந்து எல்லா நன்மைகளையும் செய்து கொண்டிருந்தாலும் 10ஆம் இடத்தில் அமர்ந்து தொழில் விஷயத்துல மிகவும் ரொம்ப பிஸியாக இருந்தீர்கள். அதாவது உண்பதற்கு, உறங்குவதற்கு கூட நேரம் இல்லாமல் வேலை 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 என்று ஓடிக்கொண்டே இருந்த நீங்கள் இப்போது நல்லபடியாக வேலையும் செய்வீர்கள், தொழிலும் செய்வீர்கள். சற்று ஓய்வெடுப்பதற்கு நேரமும் இருக்கும். வருமானத்திலும் எந்த தடையும் இருக்காது. உடல் ஆரோக்கியத்தையும் பார்த்து கொண்டு தொழில், வேலை, உத்தியோகம், வியாபாரம், விவசாயம் இது போன்ற அமைப்புகளால நன்மையும் வருமானமும் பெறக்கூடிய காலம். உண்மையில சொல்றேன், ராசியில குருநாதர் அமர்ந்திருக்கிறார். 1, 5, 9 வலுவடைந்திருக்கிறது. 10ஆம் இடத்தில் சனி அமர்ந்து சற்று வேலை பழுவை கொடுத்து கொண்டிருந்த இந்த சனி வக்ரம் அடைகிற போது அவர் உங்களுக்கு யோகாதிபதியாக இருப்பதால் நிச்சயமாக தொழில் விஷயமாக, வேலை விஷயமாக, உத்தியோக விஷயமாக இருந்த பிஸி ஷெட்யூல் அப்படி ஒரு சாதாரண நிலைக்கு வந்து தொழில, வேலையில முன்னேற்றமாகவும் போவீர்கள். தொழில் நல்லபடியாக இயங்கிக் கொண்டும் இருக்கும். நல்லபடியாக வருமானம் வந்து கொண்டிருக்கும். நீங்கள் உங்கள் உடல் ஆரோக்கியத்தையும் பார்த்துக் கொள்வது போல் இருக்கும். அதாவது பொதுவாக சனி வக்ரம் அடைகிற போது ஏற்கனவே தொழில் விஷயமாக, வேலை விஷயமாக, உத்தியோக விஷயமாக, வருமான விடயமாக, விவசாயம் சம்பந்தமாக நீங்கள் என்னென்ன விடயங்கள் எல்லாம் பெண்டிங்ல வச்சிருந்தீங்களோ மறுபடியும் நீங்கள் அவற்றை செய்து நன்மையாக முடிவதற்கு ஒரு வாய்ப்பை இந்த சனி பகவான் தருவார். இப்போது தருகிறார். சரியாக நீங்கள் அதை பயன்படுத்திக் கொள்ளுங்கள். வருமானம், அதாவது தொழில், வேலை, வியாபாரம், உத்தியோக அமைப்புகளை நீங்கள் சரியாக நல்லபடியாக இயக்கிக் கொள்வதற்கு சரியான தருணம். அதாவது நல்ல வருமானம் இருக்கும், குடும்ப ஒற்றுமை இருக்கும்,
திருமண வாய்ப்புகள் கைகூடி வரும். பெயர் புகழ் அந்தஸ்து மரியாதை இயல்பாகவே வீடு தேடி வரும். அது மட்டுமில்ல, பெரிய மனிதர்களுடைய தொடர்பு கிடைக்கும். தொழில முன்னேற்றமாக போகலாம், தொழிலை விரிவுபடுத்தலாம், புதிய தொழில் ஆரம்பிக்கலாம். எப்படி பார்த்தாலும் மிதுன ராசிக்காரர்களுக்கு இது அற்புதமான அழகான மாதமாகவே இருக்கிறது. அது மட்டும் இல்ல, இந்த 137 நாட்கள், அதாவது 4 அரை மாதம் இந்த வக்ர அமைப்பு என்பது, சனியுடைய வக்ர அமைப்பு என்பது மிதுன ராசிக்காரர்களுக்கு எல்லா நன்மைகளையும் கொண்டு வருவதோடு மட்டுமல்லாமல் உடல் ஆரோக்கியத்தையும் மேம்படுத்துகிறது, மன நிம்மதியையும் மேம்படுத்துகிறது, மகிழ்ச்சி இயல்பாக உங்களுக்கு அதிகரிக்க போகிறது. வேலையில் இருந்த அந்த ஸ்ட்ரெஸ், அதாவது வேலை பளு சற்று குறைவடைந்து, அதாவது ஸ்மார்ட் ஒர்க் நல்லபடியாக செயல்பட போகிறது. இதை புரிந்து கொள்ளுங்கள். உண்மையில சனி பகவானுக்கு இன்னொரு முகம் இருக்கிறது. சனி உண்மையான நேர்மையான கடினமான உழைப்பாளி. அதாவது மிதுனராசிக்காரர்கள் இதுவரைக்கும் அளவுக்கு அதிகமான உழைப்பை போட்டு சுமாரான பலன்களை பெற்றுக் கொண்டிருந்தீர்கள். இப்போது அளவான உழைப்பை போட்டு நிறைய வருமானத்தை பார்க்கக்கூடிய, நிறைய லாபத்தை பார்க்கக்கூடிய, நன்மையை பார்க்கக்கூடிய அற்புதமான பொற்காலம் இந்த 137 நாட்கள், இந்த 4 மாதம், ஜூலை 13ஆம் தேதியிலிருந்து நவம்பர் 27ஆம் தேதி வரைக்கும் மிதுன ராசிக்காரர்களுக்கு எந்த கெடுபலனும் சொல்ல முடியவில்லை. 8, 9 குடையவர் 8ஆம் இடம் என்று சொல்கிற போது, அதாவது 8ஆம் இடத்தை பார்த்து நீங்கள் எப்பேற்பட்ட கர்மாவை சுமந்து கொண்டு வந்திருக்கிறீர்கள், உங்களுடைய தீய கர்ம மூட்டை ஏதாவது இருக்கிறதா இல்லையா, அல்லது நல்ல கர்மாவோடு வந்திருக்கிறீர்களா என்பதை 8ஆம் இடத்தை பார்த்து சொல்லிவிட முடியும். 8ஆம் இடம் என்று சொல்கிற போது உங்களுடைய ஆயுள் நிச்சயமாக, உங்களுடைய ஆரோக்கியம் மேம்படும், ஆயுள் விருத்தி ஏற்படும், உங்களுக்கு ஏற்பட்ட அவமானங்கள் விலகும், உங்களுடைய பெயர் புகழ் அந்தஸ்து மரியாதை கௌரவம் எல்லாம் வெளிவட்டாரங்களுக்கு பரவும், வேலையில் இருந்த கடினமான அந்த பளு எல்லாமே குறைந்து இயல்பாக வேலை செய்வீர்கள், தொழில முன்னேற்றமாக போகலாம், வருமானத்துக்கு தங்கு தடை இருக்காது. ராசியில் வேறு குருநாதர் அமர்ந்து ராசி புனிதமடைந்து இருக்கிறது, திரிகோணங்கள் எல்லாம் வலுவடைந்திருக்கிறது. இந்த 137 நாட்கள் மிதுன ராசிக்காரர்களுக்கு உண்மையிலேயே அடைமழை பெய்ய போகிறது. அதாவது ஒவ்வொரு சனிக்கிழமையும் சிவாலயம் சென்று நல்லபடியாக நந்தி தேவரை வழிபட வேண்டும். நீங்கள் பெருமாள் கோயிலுக்கு செல்பவர்களாக இருந்தால் அங்கே கருடாழ்வாரை பார்த்து நல்லபடியாக வணங்குங்கள். அது மட்டுமல்ல, ஒவ்வொரு சனிக்கிழமையும் நீங்கள் சாப்பிடுகிற போது ஒரு குடி உணவை எடுத்து மற்ற உயிர்களுக்கு, குறிப்பாக காகத்துக்கு வைத்து விட்டு சாப்பிடுங்கள். மேற்கொண்டு எல்லா நற்பலன்களையும் நீங்கள் பெற முடியும். 2025ஆம் ஆண்டு இந்த சனி வக்கரம், இந்த வக்கர நிலை, சனியினுடைய வக்கர நிலை நிச்சயமாக மிதுன ராசிக்காரர்களுக்கு எல்லா நன்மைகளையும் கொண்டு வருகிறது. கவலைப்படுவதற்கு எதுவும் இல்லை, ஆனந்தமாக இருக்கலாம். சனி வக்கர பயிற்சி பலன்களை மிதுன ராசிக்காரர்கள் சொன்னதுல உண்மையிலேயே ஒரு யோகனாக எனக்குமே நல்ல மகிழ்ச்சி, சந்தோஷம், ஆனந்தம். யோகி மதன் அஸ்ட்ரோ சென்டர் யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் செய்திருக்கின்ற அனைத்து தோழர்களுக்கும் தோழிகளுக்கும் என் மனப்பூர்வமான நன்றிகள். சப்ஸ்கிரைப் செய்திருக்கிறவர்கள் உங்களுடைய நண்பர்களோடும் உறவினர்களோடும் பகிர்ந்து கொள்ளுங்கள். இதுபோல இன்னும் ஒரு அற்புதமான வீடியோவில் சந்திக்கிறோம். நமஸ்காரம்.